இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், இந்த நன்றி கடன்லாம் யாருக்கு வேணும்? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அத சொல்லு. சொல்லு தமிழ், பிடிக்குமா இல்லையா? ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஹேய், என்ன எதுவுமே சொல்லாம போறா? பட் சிபி, இதுவே பெரிய அச்சீவ்மெண்டா. அவ நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் லவ் டார்ச்சர் கொடுத்தா போதும், அவளே தலை தறிக்க ஓடிடுவா. ஒருவேளை தமிழ் நம்மளை சின்சியரா லவ் பண்ணிட்டா? அவளுக்கு என் மேல லவ் எல்லாம் வராது. அவளுக்கு தான் நம்மளை சுத்தமா பிடிக்காது. நம்ம கொடுக்குற லவ் டார்ச்சர்ல அவ இந்த வீட்டை விட்டு ஓடுறது கன்ஃபார்ம். சிபி, நீ நினைச்சது சீக்கிரமே நடக்க போகுதுடா. சார், ரோட்டை பார்த்து கார் ஓட்டுறீங்களா? நீ பக்கத்துல இருக்கும்போது நான் எப்படி ரோட்டை பார்த்து கார் ஓட்ட முடியும்? சரி, அப்படி நிப்பாட்டுங்க, நான் பின்னாடி போய் உட்கார்றேன். ஹேய், சரி, நான் நேரா பார்த்து ஓட்டுறேன். ஏய், பணம் எங்கடி? ஐயோ, பணத்துக்கு நான் எங்கேயா போவேன்? நீயும் வேலைக்கு போக மாட்டேங்கிற. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் குடிச்சிடுறேன். ஏய், இப்ப மட்டும் பணம் கொடுக்கல உன்னை கொல்லே போட்டுறேன் பாத்துக்க. ஏய், வாடி. எங்க ஓடுற? நிறுத்தியா? எதுக்கு அடிக்கிற? யோ, யாரையா நீ? எதுக்கு ஏன் கையை பிடிக்கிற? என்ன இவ்வளவு அடிச்சா உனக்கு வலிக்குதா? என்ன நீ எதாவது அவளை வச்சிருக்கியா? யோ, யாரையா நீ? என் புருஷன் மேல நீ எதுக்கு கை வைக்கிற? பாரு, இவ்வளவு நேரம் நீ அவங்களை அடிச்சு அவங்க பொறுமையா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ உன்னை ஒரு அடி அடிச்சதும் அவங்களுக்கு கோவம் வருது பாத்தியா? இதுதான் பொண்டாட்டிங்கிற உறவு. இனிமே இவங்க மேல கைய வச்ச தொலைச்சிருவேன். என்ன விட்டுருங்க சார், இனிமே என் பொண்டாட்டி அடிக்க மாட்டேன். அம்மா, என்னம்மா பிரச்சனை? குடிதான் சார் பிரச்சனை. டெய்லி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றாரு. 2 பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். இவரும் வேலைக்கு போறது இல்ல. பிள்ளைங்களை விட்டுட்டு என்னாலயும் வேலைக்கு போக முடியல. இருக்கிறதெல்லாம் வித்து வித்து குடிக்கிறாரு சார். தமிழ், அந்த ஃபைல கொடு. தமிழ், இந்தாங்கம்மா, நீங்க என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலையை போட்டு தர சொல்றேன். தமிழ். ஜனமா, என்ன கூப்பிடுறேன்? வேற ஏதோ யோசனையில இருக்க? ஒண்ணும் இல்ல ஜனமா. சரி, அந்த ஃபைல கொடு. இந்த மொத்த பணமும் உங்களுக்கு தான். இவ்வளவு நெயில் பாலிஷ் போட சொல்லுங்க. இது தமிழ். சொல்லுங்க ஜனாமா. எனக்கு ஒரு டவுட். எந்த ஃபைல் ஜனாமா? ஃபைல்ல இல்ல, ஓ மேல. ஏன் மேலையா? என்ன ஜனாமா, சொல்லுங்க. இல்ல, ஆளுதான் இங்க இருக்க, சிந்தனையெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு போல. அது அப்படிலாம் இல்ல ஜனாமா. பரவாயில்ல, சொல்லு. சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னாச்சு? உங்க பேரன் சிபி இருக்காருல்ல, நாளுக்கு நாள் ஆள் மாறிக்கிட்டே இருக்காரு ஜனாமா. என்ன பண்றான்?
மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணானா? சாச்சா அப்படிலாம் இல்ல ஜனாமா. நிறைய நல்ல விஷயங்களை பண்றாரு. இப்படி ஒரு சிபி சார நான் பார்த்ததே இல்ல. எனக்கு அவர் மேல கோவமும் சில தப்பான அபிப்பிராயங்கள் இருந்தாலும் ஏன் இழுக்கிற? அவன் மேல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். நீ சொல்லு. ஆமாமா இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் நல்லா மாறிட்டாரு. ஓஹோ, சின்ன வயசுல சிபி அப்படிதான் இருந்தான். அதுதான் அவனோட நேச்சர். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான். ஆக்சிடென்டா? அவன் அப்பாவோட ஆக்சிடென்ட். என்ன பிரகாஷ் இது? உன்னை நம்பி கொடுத்த ஒரு சின்ன வேலையை கூட உன்னால சரியா செய்ய முடியாதா? கணக்கு பார்க்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல தப்பு இருக்குன்னு. எல்லாத்தையும் நானே தான் பாத்துக்கணும்னா அப்புறம் நீ எதுக்கு? எல்லாரும் என் பேர்டனை குறைப்பீங்கன்னு பார்த்தா என்ன இன்னும் அதிகமா வேலை பார்க்க வைக்கிறீங்க. ச்சே, என் கண்ணு முன்னாடியே நிக்காத போ. அம்மா நான் சொல்றேன். ஏய் சிபி, அப்பாக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல? அந்த பக்கம் டோர் கிட்ட வச்சு விளையாடு. அப்பா என்னோட டிராக்டர் கீழே விழுந்துருச்சு. இரு, நான் எடுத்துட்டு வரேன். இதான் கரெக்டான நேரம். அடிச்சு தூக்க அவனை. போ. நிறுத்தாத, அடிச்சு தூக்கு. அப்பா 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 ஆ